இப்பொழுதும் நம்ம ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த நாள் நம்முடைய நாள். இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் ஒரு சின்ன கேம் நம்ம மத்தியில் ஆனி தினகரன் அவங்க வந்து கேம் நடத்துவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் ரொம்ப நேரம் ரொம்ப சீரியஸாக அப்படியே எல்லோரும் ரொம்ப என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நேரம் ரொம்ப சீரியஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்து ரொம்ப பயபக்தியாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ சின்ன ஒரு சேஞ்ச், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறத எல்லோரும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. நான் 1 2 3 4 சொல்லும்போது நீங்களும் அப்சர்வ் பண்ணணும், சொல்லணும். 1 சொன்னால் 1 சொல்லணும், 2 சொன்னால் 2 சொல்லணும், 3 சொன்னால் 3 சொல்லணும், 4 சொன்னால் 4 சொல்லணும். 5 சொல்லும்போது எழுந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணணும். ஓகே, ஆர் யூ ரெடி டு டூ தேட்? 1 சொன்னால் நீங்களும் 1 சொல்லணும் என் கூட சேர்ந்து. 2 சொன்னால் நீங்களும் 2 சொல்லணும். 3 சொன்னால் 3 சொல்லணும். 4 சொன்னால் 4 சொல்லணும். 5 சொல்லுவேன் நான், ஆனால் நீங்கள் 5 சொல்லக்கூடாது, எழுந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணணும். ஆர் யூ ரெடி? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். 1, கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். 2 3 4 5. Again 1 2 3 4 5 5. தேங்க்யூ ஸோ மச். உட்காந்துங்க. சரி, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் சொல்லுவேன். கேள்வியை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது கேள்வி வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். நான் கேட்குற கேள்வி நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கையை நல்லா தட்டணும். இல்லை அப்படின்னா கையை 2 மேலே தூக்கி நல்லா இப்படி வேவ் பண்ணணும். ஓகே, நான் கேள்வி சொல்லுவேன், கேள்வியை நல்லா கவனிக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆமாம் அப்படின்ற பதில் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கை தட்டணும். உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குமே ஆனால் கையை நல்லா 2 கையும் மேலே தூக்கி வேவ் பண்ணணும். ஓகே, செய்வோமா? சரி, இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து இங்கே இருக்கிறவங்கள ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்கிறீங்க? ரெண்டு கேள்வி இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றவங்க நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா நல்லா கை தட்டணும். ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றவங்க நல்லா கையை மேலே தூக்கி பண்ணலாம். ஓகே, நல்லா கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? ஓகே, இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது, இது ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. பார்க்கலாம். எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே மேரீட் பீப்புள் தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு உங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும்? இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா தாங்க எங்களோட ரிலேஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்குன்றவங்க பார்ப்போம். ஹஸ்பண்டோட ஃபேமிலி பிடிக்குன்றவங்க நல்லா சொல்லலாம். இல்லை பிடிக்காது, அம்மா அப்பா தான் பிடிக்குன்றவங்க சொல்லுங்கள். என்னது பாதி பேர் கையும் தட்ட மாட்டேங்கிறீங்க, கையும் தர மாட்டேங்கிறீங்க? ஐய, கேமை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்லா கை தட்டணும். இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா தான் பிடிக்கும்னா கையை மேலே தூக்கி வேவ் பண்ணுங்க. இந்த பாருங்க, ஆண்டரோட இதில் இருக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது, தைரியமாக சொல்லிட்டேன் நான், இப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரேடியாக ஒரே கிளாப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர் என்னென்னு. நெக்ஸ்ட்டு, நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து பெரியவங்களாக வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு உண்மையாக சொல்லணும், தயவுசெய்து வெட்கப்படாதீங்க. இங்கே யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஜென்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. காயப்படாதீங்க, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரியா? அதெல்லாம் நம்ம பாஸ்டர் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. நல்லா ஃப்ரீயாக செய்கிறத செய்யுங்க, சரியா? சரி, சின்ன பிள்ளையாக இருந்து தான் எல்லோரும் பெரியவங்களாக வந்திருக்கோம். எத்தனை பேருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில், நான் கேட்குறது சின்ன பிள்ளையில இல்லை, இந்த ஸ்டேஜில் விளையாட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது? விளையாடுறதுன்றது கை தட்டணும், டான்ஸ்னால் வேவ் பண்ணணும். விளையாடுறதுனா கிளாப் பண்ணணும், டான்ஸ்னால் வேவ் பண்ணணும். ஐயையோ, என்ன ரீஜா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஐயய்ய, கேமே நல்லா இல்லை இது. அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேயா? தயவுசெய்து யோசித்து பாருங்கள். இது வந்து பின்னாடி இதனுடைய காரியம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இது வந்து ஃபன் கேம் தான், பட் இதில் ஒரு கான்செப்டோடு தான் இது நடக்குது. அந்த கான்செப்ட் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இங்கே இருக்கிறவங்கள யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் கம்மி? ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தின்றவங்க கிளாப் பண்ணுங்கள் நல்லா. ஃப்ரெண்டு கம்மின்றவங்க கையை வேவ் பண்ணுங்கள். வாவ். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப இது பார்ப்போம் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே எல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான். எத்தனை பேர் வந்து சர்ச் மினிஸ்ட்ரியில் நீங்களாக இன்வால்வ் ஆகிறவங்க இருக்கிறீங்க? இன்வால்வ் ஆகிறவங்க இருந்தால் கிளாப் பண்ணலாம். கூப்பிட்டாதான், சூழ்நிலை வந்தால் தான் வருவேன் அப்படின்றவங்க வேவ் பண்ணுங்கள். பச்சை போய் சொல்கிறீங்களே, இங்கே இருந்துகிட்டே சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே அது இப்படிலாம் இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதை ஒத்துக்கவே அட்லீஸ்ட் வேறு சபைனாலும் பரவாயில்ல, இதே சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு நான் கேட்குற இந்த கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லும்போது இது நல்லா இல்லைங்க. யாரெல்லாம் வந்து சர்ச் மினிஸ்ட்ரியில் நீங்களாக இன்வால்வ் ஆகிறவங்க யார் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா கிளாப் பண்ணுங்கள். இல்லை கூப்பிட்டா தான் வருவோம், இல்லை எங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் வருவோன்றவங்க கையை நல்லா வேவ் பண்ணுங்கள். ஐயோ, எதுவுமே செய்யலைன்னா அப்போ இது என்ன அர்த்தம்? ஆண்டவரே வேணாம், ஆண்டவரோட கான்செப்டே தப்பு பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, நீங்களாச்சு ஆண்டவராச்சு. சரி, அடுத்ததாவது எப்படி சொல்லுங்கன்னு பார்ப்போம். யாரெல்லாம் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா பிடிக்கின்றவங்களாம் நல்லா கிளாப் பண்ணுங்கள். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கின்றவங்க வேவ் பண்ணுங்கள். ஸ்விக்கியோட ஆர்டர் பண்ணதான் பிடிக்கின்றவங்க வேவ் பண்ணலாம். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுனா எங்களுக்கு பிடிக்கின்றவங்க கிளாப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, எல்லாருமே ஷாப்பிங் போகிறவங்க தானே? இல்லை அதுக்கும் இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா? ஷாப்பிங் போக மாட்டேன்றவங்க தயவுசெய்து கை தூக்கிடுங்க. இப்பயே எனக்கு நாங்கள் கடைக்கே போக மாட்டேங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்து தருவார், இல்லை என் பிள்ளை தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க வாங்குவார், நான் போனதே கிடையாது அப்படின்றவங்க தான். யாராவது அப்படி இருக்கீங்களா? கடைக்கு போனதே இல்லையா பிரைம் மாஸ்டர்? நான் கேட்குறது, கடைக்கு நீங்கள் போனதே கிடையாதா? அதெல்லாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது, யார் கூட போனீங்கன்னு பிரச்சனை கிடையாது. கடைக்கு போனதே இல்லை இது வரைக்கும்ன்றவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. எனக்கு ட்ரெஸ் வாங்க கூட நான் போனதில்லைப்பா அப்படின்றவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. சுகந்தி போனதே இல்லையா? வை மை காட். ஓகே, சரி, கேள்வியை நல்லா பார்த்துங்க. யாரெல்லாம் ஷாப்பிங் போகும்போது கொண்டு போகிற பணத்துக்குள்ளே ஷாப்பிங் பண்ணிட்டு வரவங்க கிளாப் பண்ணலாம். பணத்துக்கு மேலே பண்ணுறவங்க கையெல்லாம் வேவ் பண்ணலாம். எத்தனை கை வேவ் ஆகுது, எத்தனை கை வேவ் ஆகுது. சே, உண்மையாக இதுக்காவது பதில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இது ஒரு இது வந்து முக்கியமான இன்னொரு கேள்வி. சண்டே ஆனால் எல்லோரும் சர்வீஸ்க்கு வரவங்க தான். எத்தனை பேர் வந்து உண்மையாக அவங்க முழு மனசோட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து உட்காந்துருக்குறீங்க? ஆரம்பிக்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்தவங்க எல்லாம் கை தட்டுங்க. இல்லை அப்படின்னவங்களாம் வேவ் பண்ணுங்க. இதுலேயும் நிறையா பொய் சொல்கிறீங்க, இதுலேயும் நிறையா பொய் சொல்கிறீங்க. 5 நிமிஷம் முன்னாடி சர்ச்சில் வந்து ஆராதனைக்கு வந்தவங்க கிளாப் பண்ணுங்க நல்லா. இல்லைன்றவங்க கையை தூக்கி நல்லா வேவ் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிறவங்க யாருமே எதுவுமே கிடையாதா? எப்போ நீங்களாம் பெண்கள் தானே, பெண்கள் கூட்டத்துக்கு தானே வந்திருக்கீங்க. நீ ஒரு ஆளுக்கு அங்கே போய் பின்னாடி போய் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஓ, எல்லாருமே இப்படி தானா? அப்போனா சரி. சரி, அடுத்த கொஸ்டின். மேரேஜ் ஆகி நாங்கள் இந்த சென்னைக்கு வந்தோன்றவங்க கிளாப் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் பிறந்ததே சென்னை தான் அப்படின்றவங்க கையை தூக்கி நல்லா வேவ் பண்ணுங்கள். மை காட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு மேக்கப் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கிளாப் பண்ணுங்கள். பிடிக்காதுன்றவங்க கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். நிறைய பேர் அதுதான். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் மாலதி சார் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோன்றவங்க கிளாப் பண்ணுங்கள். நான்வெஜ் இருக்க கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். நான் முதல்ல சரி உங்களை சத்தம் போட வைக்கலான்னு யோசித்தேன். சரி, சர்ச்சுக்குள்ளே நம்ம இப்படி வேணாலும் தான் இந்த ஒரு இதை கொண்டு வந்தேன்.
சரி, அடுத்த கொஸ்டின். காலையில் நான் இதுக்கு இவ்வளோ நாளாக இருந்திருக்கேன், இத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கேன்றது கிடையாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் 4 மணிக்கெல்லாம் நான் ஏஞ்சி ஆண்டவரை பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க கிளாப் பண்ணலாம். இல்லை அப்படின்றவங்க வேவ் பண்ணுங்கள். 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் கிளாப் பண்ணுங்கள். இல்லைன்றவங்கெல்லாம் கையை வேவ் பண்ணுங்கள். வா, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு உண்மையாக நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு, சமைக்கிறதுல ரொம்ப காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வீட்டில் நார்த் இந்தியன் டிஷ்ஷு, சவுத் இந்தியன் டிஷ்ஷு சமைப்பேன் அப்படின்றவங்க கிளாப் பண்ணுங்கள். இல்லை சவுத் மட்டும்தான் சமைப்பேன்னா கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். சோறு சாம்பார் அதுதான் சமைக்க தெரியும்னா கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இப்போ இருக்கிற பீஸா பர்கர் எல்லாம் சமைப்பேன்னா கிளாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும். யாராக இருந்தாலும் இதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும். இல்லவே இல்லை, போய் சொல்கிறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக சொல்லணும். வீட்டில் எல்லோரும் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி அட் ஹோம் இன் த ஈவினிங். வீட்டில் இருக்கிற நேரத்தில் நான் வந்து பிள்ளைகளோட நேரத்தை செலவழிப்பேன் அப்படின்றவங்க கிளாப் பண்ணுங்கள். இல்லை மொபைல் தான் என் ஃபோன் தான் எனக்கு அப்படின்றவங்க கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். இப்படி நோகடிக்கக்கூடாது. பொய் சொல்லி அநியாயமாக பொய் சொல்கிறீங்களே. ஓகே, மொபைல், நாடகம், சீரியல், அங்கேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களோட தான் நேரத்தை செலவழிப்பேன்றவங்க கிளாப் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் டிவி சீரியல், டிவி தான் எங்களோட ஃப்ரெண்டுன்றவங்க கையை தூக்கி வேவ் பண்ணுங்கள். ரொம்ப மோசங்க, நீங்கள் எதுவுமே சொல்லனா எப்படிங்க ஆகிறது? சரி, கடைசியாக ஒரு கொஸ்டின். கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வேதாகமம் நம்ம கையில் இருக்குது. எத்தனை பேர் உண்மையாக முழு வேதாகமத்தை நான் ஒரு முறை வாசிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க நல்லா கிளாப் பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி. இல்லைன்றவங்க கையை உயர்த்தி வேவ் பண்ணுங்கள். அப்போ கையின் தட்டில் வேவும் பண்ணாதவங்களாம் என்ன அர்த்தம்? அப்போ ரெண்டுமே பண்ணலன்னு அர்த்தமா? கையும் தட்டலை வேவும் பண்ண மாட்டேன்றவங்களாம் என்ன கான்செப்ட்? அது தெரியலையே எனக்கு. கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நான் கேள்விகள் கேட்டேன் இதெல்லாம். ஆனால் இந்த கேள்வி வந்து எதுக்கு தெரியுமா கேட்டேன்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம யாருன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஃபேமிலியில் வேற அமாய் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் என்ன பண்ணுறேன், அது இப்போ இருக்கிற என்னுடைய சிச்சுவேஷனில் நான் இதை சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது. பட் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்னை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு எனக்கு புரியல, ஆனால் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஷுட் நாட் பி லைக் தேட். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கலைங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிருக்க முடியும். நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்துப்படி வாழ்றது ரொம்ப ரொம்ப கடினம். இப்போ நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன் உங்கள்கிட்ட. இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஆமாம் இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் எவால்வேட் பண்ணி பாருங்கள் உங்களை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எதை செய்ய பிடிக்கும், எதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், என்ன காரியம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது உங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இன்றைக்கி சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லி. நாங்கள் வந்து ட்ரைனிங் போகிற நாள்லலாம் எங்களுக்கு ட்ரெயினர் வந்து எங்களுக்கு வரக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன் சொன்னாங்க. ஒரே ஒரு தடவை, நான் அதுக்கு நிறைய தடவை கேட்டதில்ல, ஒரு தடவை தான் நாங்கள் அது போயிருக்கும்போது, நிறைய போயிருக்கேன் நானும் ரிசோர்ஸ் பர்சனாக போயிருக்கேன். பட் ஒருத்தர் மட்டும் கேட்ட கேள்வி நீ என்னுடைய வாழ்க்கையில் இன்னுமே என்னால் மறக்க முடியாது. எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி போய் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்களை. யாராவது செஞ்சுருக்கீங்களா? யாராவது செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருந்தால் கொஞ்சம் தயவுசெய்து கைகளை உயர்த்துங்களேன். கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். உங்களை நீங்களே ஐடென்டி பண்ணிக்கிறதா அர்த்தம். உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்கிறீங்க, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துக்கிறீங்க.
ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறும், உங்களுடைய செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறும், உங்களை பற்றின எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் வர்றது குறையும். ஸோ அதனால் இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியல, இனி வரப்போகிற நாளில் உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்குங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, அப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச். எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே. சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவே, சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே. வாலிபரை நாடாமல் வயோதிக நகோமியை நேசித்த இச்சை அடக்கமுள்ளது. உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசக்குதோ, விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ, உடைந்து போன கனவால் உந்தன் வாழ்க்கையே கசந்ததோ, விழுந்து போன தருணங்கள் நினைத்து நம்பிக்கை இழந்தாயோ. பருவங்கள் மாற்றுவே உன்னை நேர்த்தியாய் காட்டுவே, கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவே. பருவங்கள் மாற்றுவே உன்னை நேர்த்தியாய் காட்டுவே, கணிதரும் விருட்சமாய் உன்னை விருத்தியாக்குவே. எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே, எழும்பிவாணி என் பிரியமே என் ரூபவதியே. கணவரின் அன்பு கிடைக்காத போதிலும் பொறுமையுடன் வாழ்ந்து யூதா கோத்திரத்தை தோற்றுவித்த லேயாள், 84 வயதிலும் ஜெபம் உபவாசம் என்று தேவ பக்தியால் தன்னை பலியாய் ஊற்றிய அன்னாள், தனக்கென எந்த உறவு இல்லாததற்கால் எல்லாருக்கும் நற்கிரியை செய்தார். மரியாள் தனக்குரியதையெல்லாம் அன்பினால் இயேசுவின் பாதத்தில் ஊற்றியவர். சிதறி போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ, சிறகு இழந்த கழுகை போல உன் மனம் கலங்குதோ, சிதறி போன சிலரை நினைத்து சிதைந்து நீ போனாயோ. சிறுமை பொறுத்தா புது சிறகுகள் காண்பா, சிறகை விரித்தா வெறும் சிகரங்கள் காண்பா. சிறுமை பொறுத்தா புது சிறகுகள் காண்பா, சிறகை விரித்தா வெறும் சிகரங்கள் காண்பா. எழும்பிவாணி என் பிரியமே
என் ரூபவதியே எழும்பி வாணி, என் பிரியமே என் ரூபவதியே. சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். சாம்பலை சிங்காரமாக்கி உலம்பலை ஆனந்தமாக்குவேன். எழும்பி வாணி, பிரியவே என் ரூபவதியே எழும்பி வாணி, என் பிரியவே என் ரூபவதியே எழும்பி வா. எழும்பி வா என் ரூபவதியே எழும்பி வா. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டாது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹலோ எவ்ரிவன். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சம்பாதிச்சு கொடுத்தது தான் சிலுவையில். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்கள் பாவங்களை மன்னிச்சார், உங்களுக்காக அவர் சம்பாதிச்சு வைத்திருக்கிறாருங்கிறத சொல்கிறதுக்காக தான் நிறைய மிஷினரிகள் தங்களோட ரத்தத்தையும் தங்களுடைய ஜீவனையுமே சிந்தினாங்க. அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் பலியோடு கூட பல மனிதர்களின் தியாகங்கள் நம்முடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்குது. 2K கிட்ஸாய் சிறகடித்து கொண்டிருக்கும் சிட்டுக்களே, இன்று துப்பட்டாவை கூட சுதந்திரம் என்று சொல்லி தூக்கி எறிந்துவிட்டு சுற்றி கொண்டிருக்கும் பெண்ணினமே, 18ஆம் நூற்றாண்டில் உன் நிலை என்ன தெரியுமா? சிறகுகள் முளைக்கும் போதே சிதைக்கப்பட்டு சமுதாயத்தில் விலங்குகளோடு விலங்காக அடிமைத்தனத்தின் அரக்குப்பிடியில் அழிந்து கொண்டிருந்தாய். அன்று தமிழக பெண்ணினத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத, தமிழக பெண்ணினத்தை மீட்டெடுக்க அயர்லாந்திலிருந்து ஆண்டவரால் ஒரு பெண் அனுப்பப்பட்டால் அவள்தான் ஏமி கார்மைக்கல். நான் ஒரு மாமிச பிண்டமாய் அழியாமல் உமக்காய் எரியும் நெருப்பாய் என்னை மாற்றும் என்பதே ஏமியின் முழக்கமாக இருந்தது. 1867ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் நாள் வட அயர்லாந்தில் டேவிட் கார்மைக்கல் கேத்ரின் கார்மைக்கல் அவர்களுக்கு முதலாவது மகளாக பிறந்தாள். 7 பிள்ளைகளில் தலைப்பிள்ளையானவள் அவள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியுடன் வளர்க்கப்பட்டாள். அயர்லாந்தில் உள்ள மற்றவர்களின் கண்கள் நீல நிறத்தில் அழகாக இருந்தபொழுது ஏமியின் கண்கள் மாத்திரம் பழுப்பு நிறையமுடையதாக இருந்தது. இதை குறித்து எப்பொழுதும் ஏமிக்கு மனதில் ஒரு வருத்தம் இருந்தது. மம்மி, எல்லாரும் என்ன ஸ்கூல்ல கிண்டல் பண்றாங்கம்மா. எனக்கு தான் என் ஸ்கூல்லே பிரவுன் ஐஸ் இருக்கு. கவலைப்படாத. கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணா எல்லாமே மாறும். நீ கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகேவா? சரி மம்மி. ஏசப்பா, நான் இன்னைக்கு நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறேன். எனக்கு நாளைக்கு காலையில் ப்ளூ ஐஸ் தாங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க ஏசப்பா, எனக்கு ப்ளூ ஐஸ் வேணும் ஏசப்பா. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென். மறுநாள் காலை, நான் இப்போ எனக்கு ப்ளூ ஐஸ் வந்துச்சான்னு கண்ணாடியில் பார்க்க போகிறேன். ஐயோ, எனக்கு ப்ளூ ஐஸே வரலையே, ப்ரௌன் ஐஸாக தானே இருக்குது. ஏசப்பா, அப்போ நீங்கள் எனக்கு ப்ரேயரே கேட்கலையா? ஏமி, நான் உன்னோட ப்ரேயருக்கு பதில் கொடுத்துட்டேனே. இல்லையே ஏசப்பா, எனக்கு இன்னும் ப்ரௌன் ஐஸாக தானே இருக்குது. நோ அப்படிங்கிறதும் என்னோட பதில்களில் ஒன்று ஏமி. அப்போ ஏசப்பா நமக்கு நோ, எஸ், வெயிட்னு பதில் சொல்லுவாங்களா? நோன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கணுமா? எஸ் ஏமி. சரி ஏசப்பா.
தனது 15வது வயதிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏமி ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆரம்பித்தாள். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டாள். அவள் வாழ்ந்த அயர்லாந்தில் அதிகார வர்க்கமுடையவர்கள், செல்வந்தர்கள் மற்றும் வறுமையின் பிடியில் வாழும் அடித்தட்டு மக்கள் என்று 3 விதமான மக்கள் இருந்தனர். ஏமியின் இருதயமும் கண்களும் எப்பொழுதும் அந்த ஏழை மக்களின் மீதே இருந்தது. தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களுக்கு மத்தியில் ஏமி ஆண்டவரின் அன்பை சொல்லி அவர்களுக்கு அயராது ஊழியம் செய்து வந்தாள். ஹாய் கேர்ள்ஸ். ஐயய்ய, இவங்க என்ன நம்ம கிட்டலாம் பேசுகிறாங்க? நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நாங்களாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற துண்டுக்காரங்க. உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் தான் விரும்புகிறேன். நோ, நீங்களாம் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது. நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீங்களாம் எங்கள் கூட பேசக்கூடாது. நோ ஏமி. ஏசப்பா நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாங்க. நோ. என்ன இவங்க? துண்டுக்காரிகள் என்று அழைக்கப்படும் அந்த அடித்தட்டு தொழிலாளிகள் ஏமியோடு பழக மறுத்தனர். மம்மி சொல்லு ஏமி. இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களே ஷாலஸ், அவங்க கிட்ட போனாலே ஒதுங்கி போகிறாங்க. ஃப்ரெண்ட் ஆகணும்னு விரும்பினா ஓடி போகிறாங்க. ஏன் நம்மளும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதா? நம்மளும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலாமா? அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்களும் அவங்களோட வாழ்க்கை தரமும் நம்ம அளவுக்கு உயர்ந்துட்டா எல்லாமே மாறிடும் ஏமி. நம்மளும் ஏதாவது பண்ணுமா அவங்களுக்கு? அவங்களும் நம்மள மாதிரி வரணும்ல. கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணால் எல்லாமே மாறும். நீ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு, நானும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். சரி மம்மி. குறைந்த சம்பளத்தில் மற்ற கம்பெனியில் வேலை செய்யும் பிள்ளைகளுக்காக தி வெல்கம் என்று ஒரு ஃபேக்டரியையே ஏமி தன்னுடைய சொந்த முயற்சியினால் கட்டினாள். அது முதல் அந்த ஏழை பெண்களோடு கூட இன்னும் சகஜமாய் பழகுவதற்கும் இயேசுவை குறித்து சொல்வதற்கும் அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. You are so great, Amy. Thank you. அவர்கள் வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. Praise Lord, Amy. Praise Lord. இதுவரை துண்டுக்காரிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தொப்பிக்காரர்களோடு கூட இணையாக நிற்கும் அளவிற்கு ஏமி அந்த பெண்களின் வாழ்க்கையை தனது 17வது வயதிலேயே உயர்த்திவிட்டாள். நம்ம எல்லாருமே ஏசப்பா முன்னாடி எல்லாரையுமே நம்ம ஏசப்பா ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். ஏமிக்கு நரம்பு சம்பந்தமான ஒரு கொடிய வியாதியும் இருந்தது. அது அவ்வப்போது அவளை பலவீனத்தில் தள்ளிய போதிலும், படுக்கையில் தள்ளிய போதிலும் அவள் தன் பலவீனத்தை பாராமல் எப்பொழுதும் மற்றவர்களை குறித்தே எண்ணம் கொண்டவளாய் இருந்தால், தான் எண்ணியபடி அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்த்தியதில் ஏமிக்கு தான் எத்தனை ஆனந்தம். ஏமி சூப்பர் ஏமி, நீ நினைச்சது மாதிரியே நடந்துச்சுல்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமா மம்மி, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஏமா டல்லா பேசுற? என்னாச்சு உனக்கு? மம்மி எனக்கு உடம்புலாம் முடியல. நீ மற்றவங்களுக்காக யோசிச்சு மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டியே தவிர உன் உடம்பு நீ பார்த்துக்கவே இல்லைம்மா. எப்பவும் உன்னோட நினப்பெல்லாம் மற்றவங்க மேலே தான் இருக்குது. உன் உடம்பையும் பார்த்துக்கணும்ல. சரி, ரெஸ்ட் எடு, நான் போய் ஜூஸ் கொண்டாறேன். சரிம்மா. தனது 18வது வயதில் ஹட்சன் டெய்லர் மற்றும் ராபர்ட் வில்சனின் கூட்டத்தில் பங்கு பெற்று மிஷனரிகள் பற்றி தெரிந்து கொண்டாள் ஏமி. அப்பொழுதிலிருந்தே அவள் இருதயத்தில் ஒரு தீப்பொறி பற்ற ஆரம்பித்தது. ஜப்பான், சைனா மற்றும் இலங்கைக்கு 3 ஆண்டுகள் அவள் மிஷனரியாக சென்று, ஆனால் தன் உடல் நல குறைவால் திரும்பி வந்தாள். ஆனாலும் தேவனோடு கூட அவளுக்கு இருந்த தொடர்பும் அந்த உறவும் இணைந்திருந்ததால் ஒரு நாள் ஏமி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, யூ கோ, யூ கோ, யூ கோ. மம்மி சொல்லு ஏமி. மம்மி வாங்க மம்மி. என்னாச்சு? நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் மம்மி. ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிக்கும் போது ஜீசஸ் என்னோட பேசினாங்க மம்மி. என்ன சொன்னார் ஜீசஸ்? பாருங்க மம்மி, யூ கோ அப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க மம்மி. என்னை மிஷினரியாக போக சொல்கிறாரு மம்மி. ரொம்ப சந்தோஷம் ஏமி. நீ மிஷினரியாக போகிறல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் மிஷினரியாக போகிறதுக்கு உன் உடம்பு உனக்கு ஒத்துழைக்கணும்ல. நீ போகிற இடம் எப்படி இருக்குமோ? நோ 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 மம்மி, வெதர், லைஃப் ஸ்டைல் நோ மம்மி, மாறுமா? இல்லை மம்மி, ஜீசஸ் என்னை போக சொல்லியிருக்காங்க. நான் நிச்சயமாக போகத்தான் போகிறேன் மம்மி. மம்மி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் மம்மி. கண்டிப்பாக காட் வில் எதுவோ அது உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார்மா. ஆமாம் மம்மி. தாய் தகப்பனின் அன்பையும் துறந்து
வீட்டில் தலைமகளாய் பிறந்த 7 குழந்தைகளோடு பிறந்த பொழுதிலும் பாசங்களையும் துறந்து தன் சரீர பலவீனத்தையும் எண்ணாமல் மிஷனரியாக செல்ல ஏமி முடிவெடுத்தாள். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜெனோனா மிஷனால் 27ஆம் வயதில் அவள் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டாள். பெங்களூரில் சில நாள் இருந்த போதிலும் தமிழ் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் அவள் திருநெல்வேலிக்கு தாமஸ் வாக்கரை சந்திக்கவும் அவர்களோடு கூட தங்கவும் வந்தாள். ஆனால் அதுவே தெய்வ சித்தமாய் அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. Hi Amy, welcome to India. It's a pleasure to meet you. Thank you Mr. Walker. Hi Amy, சாரியில சூப்பரா இருக்கு Amy. இந்தியாவுக்கு வந்து இந்திய பெண்ணாவே மாறிட்டேன். Thank you, thank you. இந்தியாவுக்கு வந்து நல்லா தமிழ் கற்றுக்க, நல்லா எழுத படிக்க கற்றுக்க Amy. Amy, don't worry, I will teach you. Tamil is one of the most beautiful and simplest language to learn. Once you learn, you will feel how sweet the language is. Yes. இங்கே பாருங்க, எனக்கு தமிழ் கற்றுக்கணும்னு ஆசை. உங்களால் முடியும், எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் நல்லா கற்றுக்கிறேன். ஓகே ஓகே, வா வீட்டுக்கு போகலாம் நம்ம. தாமஸ் வாக்கரின் குடும்பத்தோடு கூட தங்கி அவள் தமிழை கற்றுக்கொண்டாள். ஊழியத்தில் உறுதுணையாக ஏமிக்கு தோள் கொடுத்தவர்கள் இந்த தாமஸ் வாக்கரும் அவரது மனைவியும். ஏமி நீ சூப்பரா தமிழ் கத்துக்கிட்ட. 1 மாசம் நீ ரெகுலரா வந்த 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 216 உயிர்மெய் எழுத்துக்கள் சூப்பரா நீ கத்துக்கிட்ட. இன்னைக்கு இப்ப பாரு, இந்த பைபிளை நீ எவ்வளவு அழகா வாசிக்க போற பாரு. வாக்கர், நான் ட்ரை பண்றேன். நான் வாசிக்கிறது கரெக்டான்னு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி குட். இந்த மாதிரி சூப்பரா யாருமே படிக்க முடியாது. இனி நீ இந்த பைபிள் அழகா வாசித்து எல்லாருக்கும் இயேசுவை பத்தி அழகா உன்னால சொல்ல முடியும். எஸ் மிஸ்டர் வாக்கர். எமி நல்லா தமிழ் பேசுகிற, நல்லா படிக்க கற்றுக்கிட்ட, அப்புறம் ஏன் எமி ரொம்ப சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, நேற்று நம்ம சர்ச்சுக்கு வந்தோம் இல்லையா, அப்போ சர்ச்சில் நிறைய ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க, லேடிஸ் ஒருத்தரை கூட இல்லையே. ஐயோ ஆமாம் ஆமாம் எமி, இங்கே வந்து பெண்கள் வந்து வெளியிலேயே வர மாட்டாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே தமிழ்நாட்டில் பெண்கள் வீட்டில் இருந்து சமையல் வேலை மட்டும்தான் பார்க்கணும், கணவனை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. அப்படி தெரியாமல் வெளியில் போனாங்கன்னா ரொம்ப தண்டனைலாம் கொடுத்துருவாங்க. மிஸ்டர் வாக்கர், இந்த சுச்சுவேஷன்லாம் மாறணும். இது எப்படியாவது நம்ம மாற்றி ஆகணும். இதை மாற்றணும்னா ஒன்று தான் இருக்கு. நம்ம இனிமேல் தினந்தோறும் 1 மணி நேரம் இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய மாற்றத்துக்காக, இவங்கெல்லாம் ஏசப்பாவை அறியணும்னு சொல்லிட்டு நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆமாம் வாக்கர், நாளையிலேருந்து நம்ம 1 மணி நேரம் இவங்களுக்காக ஜெபிக்கலாம். எஸ் வாக்கர். பெண்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற பாரமும் ஆதங்கமும் ஏமியை வாட்டி எடுக்க அவள் தான் கற்றுக்கொண்ட தமிழிலேயே பெண்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷமும் சொல்ல ஆரம்பித்தாள். ஏமியின் முயற்சி வெற்றி அடைந்ததா? பார்ப்போம் வாருங்கள். ஹலோ, அருளாயி, ஏன் சோகமா இருக்கீங்க? யாரு நீங்க? பயமா இருக்கு உங்களை பார்க்க. ஆதரவற்றவர்களை இயேசு நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் அம்மா. என்னைய நேசிக்கிறீங்களா? ஆமா. என்ன நேசிக்கலாம் யாருமே இல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறார் அம்மா. இல்ல, என்னெல்லாம் யாரும் நேசிக்க, நானே ஒரு வேலைக்காரி. நீங்க ஒரு முறை அந்த இயேசுவை தேடி பாருங்கள், நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். என்னமோ சொல்றீங்க, சரி பார்க்கலாம். மேடம், ஹலோ. பொற்கொள்ளரின் மனைவியான சீதா லட்சுமி. பிரைஸ் தி லார்ட் மேடம். இங்கே பாருங்கம்மா, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமாக தெரியலாம், அதை விட மேலான பொக்கிஷம் இயேசு. அந்த இயேசு உங்களை நேசிக்கிறாராம்மா. யார் அவரு? அம்மா, அந்த இயேசுவை நீங்கள் தேடும்போது இதையெல்லாம் காட்டிலும் மேலான சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அம்மா. சரி, போயிட்டு வாங்க. கணவனை இழந்த கைம்பெண்ணான பொன்னம்மாள். வாங்கம்மா, பயப்படாதீங்க, வாங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? கணவர் இல்லைம்மா. இங்கே பாருங்க, ஆதரவற்றோருக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் அம்மா. அப்படியாம்மா? அந்த இயேசுவை நீங்கள் தேடும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். சரிம்மா.
கணவரை இழந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருந்தேன். என்னை தேட கூட யாருமே இல்லை. ஏமி அம்மா மூலியமா ஏசப்பா என்னை தேடி வந்தாங்க. என்னை தேடி வந்த ஏசப்பாவுக்கு என்னோடய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நானும் இந்த நாள்லேருந்து அம்மா கூட சேர்ந்து ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன். அம்மா, நானும் உங்களோட ஊழியம் செய்கிறேம்மா. வாங்க பொண்ணம்மாள். தங்கத்திலேயே பிறந்து தங்கத்திலேயே தவந்து தங்கத்திலேயே வாழ்ந்தவனா மைக் ஆண்டி. அதோட பெரிய பொக்கிஷமா இயேசு எனக்குள்ளே வந்தார். ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மைக்குக்கு இயேசு எனக்காக உயிர் கொடுத்தாருன்னு, எனக்காக மறிச்சாருன்னு இந்த மிஸ்ஸம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அந்த அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருந்து இயேசுக்காக வாழணும். இதுதான் என் முடிவு. நானே ஒரு சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தி. நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா கேட்கக்கூட ஒரு நாதி கிடையாது. நானே ஒரு அன்னாட காட்சி. இந்த அம்மா நம்ம இயேசு நேசிக்கிறா இருந்து, இயேசு உன்னை பாதுகாப்பாக இருந்து, உன் பாவங்களுக்காண்டி ரட்சித்தாரு இருந்து என்னென்னமோ சொல்லுது. சரி, நம்மளை நேசிக்க கூட ஒரு ஆள் இல்லாமல் இருந்தோம். பேசாமல் இருக்கிற நாள் இந்த ஏசப்பாக்காக நம்ம கடைசியில் வாழ்ந்துட்டு இந்த ஏமி அம்மா கிட்ட ஒரு வேலையை கேட்டு இந்த ஏமி அம்மா கூடயே நம்ம போயிடலாம். இதுதான் நமக்கு நல்லது. பொன்னம்மாள், அருளாயி, சீதாலட்சுமி மூவரும் ஏமியோடு இணைந்து அவளுடைய ஊழியங்களில் உறுதுணையாய் நின்றனர். ஏமியின் கனவுகள் நனவாக ஆரம்பித்தது. தமிழகத்தில் தேவதாசி திட்டமும் உடன்கட்டை ஏறும் வழக்கமும் அந்நாளில் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் நிறைய சத்திரங்கள் இருந்தது. வழிப்போக்கர்கள் சத்திரங்களில் தூங்கும் பொழுது இப்படிப்பட்ட பெண்கள் சென்று அந்த குழந்தைகளை திருடியும் கொண்டு வந்து பெருந்தேவடியம் வச்சு பெரும்படம் பார்த்தனர். இன்னைக்கு சாமா போனி தான். அடுத்த குட்டி வந்துருச்சு, வாங்கிடலாம். என்னது 25 ரூபா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. திருட்டு குழந்தைக்கு 10 ரூபாய் தான். எவ்வளோ ரிஸ்க்? சரி, உனக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம். 15 ரூபா வாங்கிக்கோ. 15 ரூபாலாம் போடாது. அழகா இருக்கு பாரு குழந்தை. பரவாயில்ல கூட போய் உனக்கு 15 ஜாஸ்தி தான். அம்மா மாமா வாங்க 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 இங்கே பாருங்கம்மா. நான் சொல்லலம்மா, குழந்தை விற்கிறாங்க பாருங்கம்மா. குழந்தைய விற்கிறீங்களா? ஏமா, அந்த குழந்தைய தொலைச்சவங்க அந்த குழந்தைய தேட மாட்டாங்களா? இப்படி பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமி சும்மா நீ எங்க லைன்ல கிராஸ் பண்றமா, கிளம்பு நீ. நீ தான் உன் குழந்தையம்மா அது? யார்மா நீ? இல்லம்மா, அதை விடுமா. நான் இல்லம்மா. இங்க பாருங்க, அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்க்குறேன். நாங்க கிளம்ப இதை பண்ணிட்டு இருக்கோம். நீ நடுவில் வந்து குறுக்க வந்து காரியத்தை கெடுக்காது. நீ கிளம்பு. இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த குழந்தைய என் கையில கொடுக்கலாம், நாங்க போலீஸ்க்கு போகணும். எங்க வேணா போ. போலீஸா? இருங்க நாங்க பாக்குறோம். அன்றைய பிரிட்டிஷ் அரசு குழந்தையை நம்ம மீட்றணும். அன்றைய பிரிட்டிஷ் அரசும் தங்கள் பதவியை காப்பாற்ற முயன்றனரே தவிர ஏமிக்கு உதவ முன்வரவில்லை. ஆனாலும் அகிலத்தை படைத்த ஆண்டவர் தன்னை இந்த ஊழியத்திற்காகவே அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் அவளுக்குள் இருந்தபடியினால் அவள் அயராத ஜபத்தோடு கூட முயற்சி செய்து பிள்ளைகளை காப்பாற்றுவதில் முனைப்புடன் இருந்தாள். ஆரம்பத்தில் தோல்வியை தழுவினாலும் ஒரு தனி பெண்ணாய் ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்த்து நின்று பல குழந்தைகளை மீட்டெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாள் ஏமி. ஒரு நாள் 7 வயதே ஆன பிரீனா என்ற ஒரு சிறு பெண் பொட்டு கட்டப்பட்டு கோவிலில் வளர்ந்தவள் ஒரு முறை கோவிலை விட்டு வெளியேறியதற்காக அவர்களால் சூடு போடப்பட்டு திரும்பமாய் உள்ளே அடைக்கப்பட்டாள். மீண்டும் எப்படியோ தப்பி தவறி வெளியே வந்து பல மைல் தூரங்கள் கால்நடையாய் ஓடி வந்தால் யாரை பார்க்க? ஏமி அம்மாவை பார்க்க. அம்மா அம்மா அருளாயி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏதோ ஒரு குழந்தை கத்துது. என்னாச்சுமா? இருமா பயப்படாத. அருளாயி, அவளுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இருமா, அழாத. அந்த பொண்ணு எங்க போனா காணப்படல? அவ எங்க இருக்க பாரு. பயப்படாத. ஓடு காளி கழுத. உனக்கு நான் ஒரு சூடு வச்சிருக்கக்கூடாது, 2 சூடு வச்சிருக்கணும் உனக்கு. இங்க பாருங்க, இது ஏன் வீடு. நில்லுங்க. அந்த இடத்துல வந்த குழந்தை என்னால காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்படும். இங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் நீங்க செலுத்தக்கூடாது. இது பொட்டு கட்டின குழந்தை தானே, இதெல்லாம் நாங்க தான் இதா பண்ணணும். உனக்கு இது உரிமை கிடையாது, இது கடவுளுக்குள்ளது. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. இந்த குழந்தை இன்னுமே என்னுடையது. வெளியே போங்க. வெளியில போங்க.
சரி சரி கர்த்தருடைய ஆவியானவர் அருளிய பலத்தினால் ஒரு சமுதாயத்தையே எதிர்த்து ஒரு சில ஆத்துமாக்களை ஏமி ஆரம்பத்தில் இப்படி மீட்டெடுக்க ஆரம்பித்தால் நாளடைவில் தமிழகம் முழுவதும் இருந்து அம்மா அம்மா என்று அழைக்கும் குரல்கள் ஏமியை நோக்கி அதிகமாய் வர ஆரம்பித்தது. தாமஸ் வாக்கரின் உதவியோடு கூட இப்படி சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்காக உருவானதுதான் டோனாவூர் ஐக்கியம் என்ற ஒரு இல்லம். ஆரம்பத்தில் 3 அறைகளை மாத்திரம் கொண்ட ஒரு சிறிய வீடு கட்டப்பட்டு ஏமி தான் மீட்டெடுத்த பிள்ளைகளை அதில் வளர்க்க ஆரம்பித்தால் தன்னுடைய முழு ஜீவனையும் தன்னை பற்றியும் சிந்திக்காமல் தன்னுடைய திருமணம் தன்னுடைய பலவீனம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முழுவதுமாய் புதைத்துவிட்டு இந்த சிறு பிள்ளைகளை மீட்டெடுப்பதிலேயே தன் ஜீவனை பான பலியாய் ஊற்றினாள் ஏமி. அருளாயி, சின்னத்தாயி இவர்களோடு கூட இணைந்து ஊர் ஊராக சென்று சுவிசேஷ பணியை செய்வதிலும் ஏமி அயரவில்லை. ஒரு நாள் நள்ளிரவில் அவர்கள் இந்த காடு மோசமானது, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாதே, நான் இருக்கல்ல, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. உங்களுக்கு தெரியாது, பயப்படாத வர முடியுமா? பயப்படாதீங்க. ஏய் இந்த சைடுல வந்து காட்டுல தனியா நின்னு இருக்கீங்க. யார் நீங்க? யார் நீங்க? எங்க வரீங்க? நைட் என்ன சுத்தி நடக்குறீங்க? மிஸ்டர் ஜம்புலிங்கம். நாது ஜம்புலிங்கமா? நான் யார் தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? எத்தனை கொல்ல முள்ள மரத்தரம் என்ன என் பேரைய சொல்லி கூப்பிடுற? ஜம்புலிங்கமாமே, என்ன மாதிரி வர முடியுமா உனக்கு? மிஸ்டர் ஜம்புலிங்கம், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவாரு. யார் அந்த இயேசு? அவர் யார் ஏன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? அந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இங்க பாருங்க ஜம்புலிங்கம், நீங்க உங்க கோபத்தெல்லாம் விட்டு அந்த இயேசுவை தேடி போங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். என்னமோ சொல்ற நீ. தபாரே, என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை கண்ட பெரியவங்களே உச்சா போவாங்க தெரியுமா உனக்கு? நீ ஏதோ தவறா ஆள் தெரியாம பேசினிருக்க. ஒழுங்கு மரியாதையா பார்த்து போயிரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். போயிடு கிளம்பு கிளம்பு. காட்டுக்கும் அஞ்சவில்லை, ரவுடி கூட்டத்திற்கும் அஞ்சவில்லை. பரமனை சுமந்தவளாய் சுவிசேஷ பணியை தொடர்ந்தால் ஏமி. கர்த்தரும் அவளுக்கு கை கொடுக்க மறக்கவில்லை. என்ன இந்த ஏமி அம்மா இதோ வந்து உன் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரு, உனக்கு மன்னிப்பு தருவாரு, புது வாழ்வு தருவாருலாம் சொல்லிச்சு. என்னவோ குழப்பிட்டு போச்சு. கோட்டரை ஊத்துனாலும் மப்பு ஏற மாட்டேங்குது, ஆஃப் ஊத்துனாலும் மப்பு ஏற மாட்டேங்குது. என்னவோ எனக்கு தூக்கம் வரல. அது என்னவோ சொல்லிட்டு போயிருக்குது. சரி பாப்பா காலையில. மறுநாள் காலை காட்டையே அதிர வைத்துக் கொண்டிருந்த ஜம்புலிங்கம் பூனைக்குட்டியாய் ஓடினார் டோனாவூரை தேடி. மா ஏமியம்மா ஏமியம்மா வாங்க மிஸ்டர் ஜம்புலிங்கம். நீ என்னவோ நெட் சொல்லிட்டு போயிட்ட. யாரோ ஒரு இயேசுன்னு சொன்னீங்க. எஸ், உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பாருன்னு சொன்னீல. நிச்சயமா. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லம்மா, ஒரே கனவு என்னென்னவோலாம் வருது. என் பாவத்தை கூட மன்னிப்பாரா? அந்த இயேசு உன்னோடு கூட பேசி இருக்கிறார். அப்படியா? அவரு என் பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா? அவரு உன் பாவத்தில்ல, உன்னுடைய முன்னோர்கள் பாவத்தையும் மன்னிக்க வல்லவர் அவர். மா எனக்கு ஆக ஒரு காரியம் செய்யணுமா. நீ நான் என்ன பண்ணோன்னு சொல்லுமா, நான் அப்படியே செய்யறேம்மா. இங்க வாங்க மிஸ்டர் ஜம்புலிங்கம். சொல்லுங்கம்மா. நான் ஒரு ஐடியா தரேன், அதை செய்யுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க போய் உங்களுடைய குற்றத்தெல்லாம் நீங்க போலீஸ்ல சொல்லி சரண்டர் ஆயிடுங்க. உங்களுடைய ஆயுள் தண்டனையை குறைக்கும்படி நான் பேசுறேன். மா சரிம்மா, நான் சரணாயிடுவேன். ஆனா நான் பெத்து போட்ட என் பிள்ளைங்க, அவங்களெல்லாம் யாரு பாப்பா? அவங்களுக்கெல்லாம் யார் என்ன செய்வா? நீங்க கலங்க வேண்டாம் ஜம்புலிங்கம், உங்க பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். நான் வளர்த்து படிக்க வைக்கிறேன். ஏன் பொறுப்புல விட்டுட்டு போ ஜம்புலிங்கம். சரிம்மா, எத்தனையோ புள்ளைய பாக்குற மாதிரி என் பிள்ளைங்களையும் வளர்த்து விட்டுருமா. நான் போய் இப்போ போலீஸை சரணடைகிறேம்மா. சீக்கிரமா போங்க. ஓகேவா? அருளாயி, என்னம்மா? இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுமா? சரிங்கம்மா, வாங்கம்மா. ஏமியின் அன்பால் தொடப்பட்டவர்கள் அநேகர். 1918ஆம் ஆண்டில் ஆண்களுக்கான ஒரு சிறுவர் இல்லமும் ஆரம்பிக்கப்பட்டது. கல்வி கூடங்கள், மருத்துவ பணி, சுவிசேஷ பணி மூன்றும் டோனாவூர் ஐக்கியத்தால் செய்யப்பட்டது. ஏமி தனக்கு கிடைத்த நேரங்களில் எல்லாம் புத்தகங்களை எழுதும் வழக்கத்தையும் உடையவராயிருந்தார். கிட்டத்தட்ட 35 புத்தகங்களை எழுதி வெளியிட்டார். 1931இல்
தனது 63ஆம் வயதில் ஒரு விபத்தில் ஏற்பட்டு அவளுடைய எலும்பு முறிந்தது. 20 ஆண்டுகள் படுக்கையில் இருந்து தன்னுடைய நூல்களை எழுதி விற்று அதன் மூலம் வந்த பணத்தினால் டோனாவூர் ஐக்கியத்தை நடத்தி சென்றாள். 1951ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் தனது 83ஆம் வயதில், இறைவனே, நீர் எனக்கு அர்ப்பணித்த பணியை நான் செய்து முடித்தேன். வெறும் மாமிச பிண்டமாய் இந்த பூமியில் நான் அழிந்து விடாமல் உமக்காய் எரியும் நெருப்பாய் என் வாழ்நாளெல்லாம் நான் எரிந்து முடித்தேன் என்று சொல்லி இறைவன் அடியில் தன்னுடைய ஆத்மாவை ஒப்புவித்தார் ஏமி கார்மைக்கல் அம்மையார்.